பிரைஸ் த லார்ட். 3 ஜூலை. இன்றைக்கான வார்த்தை எப்பக்கம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது, இல்லை இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நெருக்கத்தை கொடுப்பாங்க. சிலர் உண்மை என்னன்னே தெரியாமலே நமக்கு நெருக்கத்தை கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு நெருக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. நமக்கு எதிராளியான பிசாசோ மனுஷங்க மூலியமாக நமக்கு போராட்டத்தை கொடுக்கறது நம்மளால் நல்லாவே உணர முடியும். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, மனுஷங்க கலக்கத்தையும் நெருக்கத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கட்டும். ஆனால் நம்ம தேவன் நம்மளை ஒரு நாளும் முடங்கி போக விடவே மாட்டார். நீங்கள் கலக்கம் அடையலாம், ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போகலாம், ஆனால் மனமுடைந்து போகாதீங்க. ஏன்னா உங்களை குறித்ததான கர்த்தருடைய திட்டம் மேலானது. அதை யாராலும் எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது. ஸோ விசுவாசத்தோடைய கர்த்தருக்காக போராட்டத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பை தாட்ஸ் ஆஃப் கார்லின். ஹேவ் a nice day.